எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்தோட வெகு தூரத்துல இருந்த ஒரு நகரத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரு போய் சேர வேண்டிய ஊருக்கு போறதுக்கே 2 நாள் ஆகுமா. முதல் நாள் பயணம் செஞ்சு ரொம்பவே களைப்பு ஆகிட்டாங்களாம் எல்லாருமே. 2வது நாள் தங்களுடைய பயணத்தை தொடங்கும் போது ரொம்பவே சோர்வா களைப்பா இருந்திருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் எங்கேயாவது இருந்து ஓய்வு எடுத்துட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அப்படி நினைச்சப்போ அருகில ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்ததை பார்த்திருக்காங்க. அதுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மரத்தடியோட நிழலுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த விவசாயி சும்மாவே இருக்க மாட்டாராம். எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பாராம். அவரால் சும்மா இருக்க முடியாம ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட ஒரு வேலையை பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்காரு. கயிறு திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். உடனே தன்னுடைய மூத்த மகனை அனுப்பி கொஞ்சம் சணல் நார் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. தன்னுடைய 2வது மகனை அனுப்பி கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. தன்னுடைய 3வது மகனை அனுப்பி சமையலுக்கு தேவையான கொஞ்சம் மல்லிகை சாமான்களை வாங்கிட்டு வரும்படி சொல்லி அனுப்பியிருக்காரு. தன்னுடைய மகனை மட்டும் வேலை வாங்கினது மட்டும் இல்லாம அவருடைய மருமகள்களுக்கும் வேலையை கொடுத்தாராம். மூத்த மருமகளை அனுப்பி தண்ணீர் கொண்டு வர சொல்லியிருக்காருங்க. அடுத்த மருமகளை அனுப்பி விறகு சேகரிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. என்னுடைய 3வது மருமகள் கிட்ட கொஞ்சம் மாவு பசைறதுக்கும் அதுக்கப்புறமா அதை ரொட்டி சுடுறதுக்கும் சொன்னாராம். எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த எல்லா வேலைகளையுமே செஞ்சாங்களாம். இது எல்லாத்தையுமே அந்த ஆலமரத்தோடைய மேல உட்கார்ந்திருந்த பூதம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சாம். அந்த விவசாயியும் சணல் நாரை கொண்டு கயிறு திரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த பூதம் நினைச்சிருக்கு, எல்லாருமே செய்யற வேலையுமே சரியா தான் இருக்கு. ஆனா இந்த விவசாயி மட்டும் ஏன் சம்மந்தமே இல்லாம கயிறு திரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சு பார்த்திருக்கு. அதுக்கு ஆர்வம் தாங்கவே முடியலையா. மரத்துல இருந்து கீழே வந்து அந்த விவசாயி முன்னாடி நின்னுச்சான். இது எல்லாத்தையுமே கண்டும் காணாத மாதிரி அந்த விவசாயி தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாராம். என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பூதம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது எல்லாருக்குமே பயமா தானே இருக்கும். அந்த விவசாயிக்கும் பயமா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாம தன்னுடைய வேலையிலேயே தன்னுடைய முழு கவனமும் இருக்கிற மாதிரி தன்னுடைய வேலையே செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனா அந்த பூதம் சும்மா இல்லாம, நீ எதற்காக இவ்வளவு பெரிய கயிறை திரித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உன்னை இந்த மரத்தோட வச்சு கட்டுறதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய கயிறையே திரித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ்வளவுதான் அந்த பூதத்துக்கு தூக்கி வாரி போட்டுட்டான். அது என்னதான் பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பூதமா இருந்தாலும் மனதளவுல ஒரு கோழையா தான் இருந்திருக்கு. இதனால பயந்து போன அந்த பூதம் விவசாயியோடைய காலில் விழுந்து கெஞ்சிருக்கு. தனக்கு கொஞ்சமாவது கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அது மட்டும் இல்லாம நீ என்ன விட்டுட்ட அப்படின்னா நான் உன்னை மிகப்பெரிய பணக்காரனா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே விவசாயிக்கும் ஒரு பக்கம் ஆசையா இருந்திருக்கு. என்ன, நீ என்ன பணக்காரனாக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமியை தோண்டி ஒரு புதையலை எடுத்து அந்த விவசாயி கிட்ட கொடுத்துட்டான். இத வாங்கின உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. தான் போய்கிட்டு இருந்த அந்த பயணத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பி போயிட்டாராம். இந்த விவசாயி மிகப்பெரிய செல்வத்தோட தன்னுடைய வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அவரது பக்கத்து வீட்டுக்காரர் நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த விவசாயி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். தானும் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு புதையலை வாங்கி மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு இந்த விவசாயி போய் எப்படி அந்த ஆலமரத்து அடியில தங்கி இருந்தாரோ அதே மாதிரி இவரும் போய் அந்த ஆலமரத்து அடியோட நிழல்ல தங்கி இருந்தாராம். அந்த விவசாயி சொன்ன மாதிரியே இவரும் தன்னுடைய மகன்கிட்டயும் மருமகள்கிட்டயும் ஒவ்வொரு வேலையை சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க வெறும் சோம்பேறிகளாக இருந்திருக்காங்க. இவரு சொன்ன எதையுமே கேட்காம இவரு ரொம்பவே அலட்சியப்படுத்தினாங்களாம். அந்த ஆலமரத்து நிழலுடைய சுகத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதிலே படுத்தும் உறங்குனாங்களாம். ஆனா இவரு மட்டும் கயிறு திரிச்சுக்கிட்டு இருந்தாராம். இதை எல்லாத்தையுமே அந்த பூதம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. முன்பு வந்த மாதிரியே அந்த பூதம் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த நபர்கிட்ட கேட்டிருக்கு. ஆமா, நீ எதுக்காக கயிறு திரித்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, உன்னை கட்டி வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாராம். பூதத்துக்கு பயங்கரமா சிரிப்பு வந்திருக்கு. விழுந்து விழுந்து சிரிச்சுச்சான்.
அவருக்கு ஒண்ணுமே புரியல. குழம்பி போயிட்டாராம். அப்போ "நீ பயப்படலையா என்ன பார்த்து?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். "நான் எதற்காக உன்னை பார்த்து பயப்பட வேண்டும்? உன் குடும்பமும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுமே நீ சொன்ன எந்த வேலையும் செய்யாமல் உனக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது, நான் மட்டும் எதற்காக நீ சொல்வதை கேட்டு பயப்பட வேண்டும்?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். தன்னுடைய திட்டங்கள் எதுவுமே பழிக்காம போனதை நினைத்து வருந்திய அந்த நபர், முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஏமாற்றத்தோட வீடு திரும்பினாராம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போதுமே அடுத்தவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்படவே கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, எந்த அளவுக்கு செல்வங்கள் இருக்குதோ அதை வச்சு எப்படி சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.